கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் 10 கன்னிகைகள் என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 13 முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி அற்றவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமையை ஆண்டவர் 10 கன்னிகைகளோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த 10 கன்னிகைகளிலே 5 பேரை புத்தி உள்ளவர்களாகவும் 5 பேரை புத்தி அற்றவர்களாகவும் இங்கே காண்பிக்கிறார். இந்த புத்தியுள்ளவர்கள் தீவட்டியை கொண்டு போகிறார்கள், அதனோடு கூட தங்கள் பாத்திரத்திலே எண்ணெயும் கொண்டு போகிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவட்டியை மட்டும் கொண்டு போகிறார்கள், அவர்கள் தங்கள் பாத்திரத்திலே எண்ணெயை கொண்டு போகவில்லை. மணவாளன் வருகிற பொழுது புத்தியுள்ளவர்கள் தங்கள் வைத்திருந்த எண்ணெயை கொண்டு தீவட்டியை ஆயத்தப்படுத்தி கொண்டு மணவாளனோடு கூட செல்கிறார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை வாங்கி கொண்டு வரும்படியாக கடைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சென்று வருகிறதற்கு முன்பாக மணவாளன் வந்து விடுகிறதினாலே மணவாளன் ஆயத்தமாய் இருந்தவர்களை கல்யாண வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் கதவை அடைத்து விடுகிறார். இங்கே புத்தி இல்லாதவர்கள் பின்பு அவர்கள் எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து மணவாளன் கதவு அண்டையிலே நின்று கதவை திறக்கும்படியாக அவர்கள் சத்தமிடுகிறார்கள். ஆனால் மணவாளன், நீங்கள் யார் என்று தெரியாது என்று அவர்களை புறக்கணிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதி சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, மணவாளன் வருகிறதற்கு முன்பாகவே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மணவாளன் வந்த பிறகு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தாலும் அது பயனற்றதாக காணப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மணவாளன் வருகின்ற நாளை ஒருவரும் அறியாதபடியினாலே மணவாட்டிகள் ஆயத்தமாடு காத்திருக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் மணவாளன் இயேசு கிறிஸ்து என்று தெரியும். அந்த இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்மை எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து
வந்த பிறகு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட்டு விடுகிறவராக காணப்படுகிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த பகுதியில் ஆண்டவர் 10 கன்னிகைகளையும் அவர்கள் கொண்டு வந்த தீவட்டிகளையும் எண்ணெயும் குறித்து இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 10 கன்னிகைகள் யார்? தீவட்டி என்ன என்பது எது என்பதை குறித்து நாம் இங்கு ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 10 கன்னிகைகளுடைய உவமையின் பொருள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இங்கே 10 கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 கன்னிகைகள் யார் என்று நாம் பார்க்கிற பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த 10 கன்னிகைகள் யார் என்று பார்க்கிற பொழுது விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டவர்கள். இங்கே இரட்சிப்பு என்பது தீவட்டியை குறிக்கிறதாக காணப்படுகிறது. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் சபையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அவரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டதினாலே சபையிலே நாம் இருக்கிறோம். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் இந்த 10 கன்னிகைகள் விசுவாசிகளை குறிக்கிறது. சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஆண்டவர் இங்கே கன்னிகைகளாக குறிப்பிடுகிறார். அவர்கள் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை ஆண்டவர் தீவட்டியாக இங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 7 வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தையலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், ஒரு நெருப்பு தையலை கொண்டு வந்து ஏசையாவினுடைய உதடுகளை தொட்ட பொழுது அவர் பரிசுத்தமானார் என்று இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ரட்சிக்கப்படுகிறது என்பது நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறதை காண்பிக்கிறது. அப்படியானால் தீவட்டி ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. 10 கன்னிகைகள் விசுவாசிகள், அவர்கள் கொண்டு போன தீவட்டிகள் ரட்சிப்பாக இருக்கிறது. விசுவாசிகள் அனைவரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், புத்தியுள்ள கன்னிகைகளும் தீவட்டியை வைத்திருக்கிறார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகளும் தீவட்டியை வைத்திருக்கிறார்கள். அப்போ தீவட்டி என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகிய நாம் சபையில் இருக்கிறோம். அப்படியானால் எல்லா விசுவாசிகளும் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அனைவரிடத்திலும் ஒரு தீவட்டி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை நாம் தொடர்ந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எண்ணெய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அவர்கள் பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது பாத்திரம் என்றால் என்ன என்பதையும் பின்பு எண்ணெய் என்பது என்ன என்பதையும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிரியமானவர்கள், இங்கே பார்க்கிறோம், தேவன் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக இங்கே சொல்லப்படுகிறது. எதையெல்லாம் என்று பார்க்கிற பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம், இவை 3ம் பாத்திரமாக இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறான். எதிலே பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய பாத்திரத்தில் பெற்றிருக்கிறான். அப்போ இந்த ரட்சிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு மனுஷனும் பாத்திரவானாக இருக்கிறான். இந்த பாத்திரத்திலே அந்த ரட்சிப்பு தொடர்ந்து எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எண்ணெய்
தேவைப்படுகிறது. அந்த எண்ணெய் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ குற்றமற்றதாய் இருக்கிறதே எண்ணெயாக காணப்படுகிறது. நாம் ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு நம்முடைய பாத்திரத்திலே இருக்கிறது. இந்த ரட்சிப்பு தொடர்ந்து நம்முடைய பாத்திரத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தொடர்ந்து நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பை இழந்து போகிறவர்களாக அல்ல, அந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி நாம் குற்றமற்றவர்களாக காணப்படலாம் என்று நாம் பார்க்கிற பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், தேவன் நம்மை எதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை ரட்சித்தார் என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை ரட்சித்தார். அப்போ ரட்சிப்பு எப்பொழுது அது அணைந்து போகாததாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் நற்கிரியைகளை செய்கிற பொழுது அது அணைந்து போகாததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பு அணைந்து போகாதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நற்கிரியை என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அநேகர் நற்கிரியைகளை செய்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட நற்கிரியை செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நற்கிரியைகள் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். அப்படி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் நம்முடைய தீவட்டியை அணையாமல் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம். திடீரென இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்மிடத்திலே நாம் பெற்ற ரட்சிப்பு அணைந்து போகாதபடிக்கு நற்கிரியை இருக்கிறதா என்று அவர் பார்ப்பார். யாரெல்லாம் நற்கிரியோடு கூட வாழ்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். நற்கிரியை இல்லாதவர்களை ஆண்டவர் கைவிட்டு விடுவார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் புத்தி இல்லாத ஸ்திரீகள் புத்தியுள்ள ஸ்திரீகளை பார்த்து, உங்கள் எண்ணெயில கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டி அணைந்து போகிறதே என்று கேட்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்தம் ரட்சிப்பு அணைந்து போகாத இருப்பதற்கு புத்தியுள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்து தங்களுடைய தீவட்டி அணையாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் ரட்சிப்பை பெற்று கொண்டார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பு தொடர்ந்து எரிவதற்கான நற்கிரியைகள் இல்லாததினாலே நற்கிரியையை செய்திருக்கிறவர்களிடத்திலே உங்கள் நற்கிரியைகளை கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள், நீங்களும் ரட்சிப்பை பெறாதபடி நாங்களும் ரட்சிப்பை பெறாதபடி நாம் இருக்க வேண்டாம், நீங்கள் போய் நற்கிரியைகளை செய்து நீங்கள் பின்பு வாருங்கள் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அவர்கள் அங்கே அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை பார்க்கிற போது, புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, நற்கிரியைகளை நாம் எங்கே வாங்கலாம் என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார்கள், விற்கிறவர்களிடத்திலே போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நற்கிரியையை விற்கிற இடம் எது என்று நாம் பார்க்கிற போது அது சபையாக இருக்கிறது. நற்கிரியை விற்கிறவர் யார் என்று பார்க்கிற போது போதகராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஏற்ற நற்கிரியை விற்கிற இடம், நற்கிரியை சொல்லுகிற இடம் சபையாக இருக்கிறது. அந்த சபையிலே போதகர் நமக்கு நற்கிரியை விற்கிறவராக, அவர் போதிக்கிறது நமக்கு விற்கிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் நற்கிரியை நாம் எங்கே வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னால் சபையிலே நற்கிரியை வாங்கி
கொள்ளலாம். அங்கே கொடுக்கிற ஒவ்வொரு போதனையும் நற்கிரியைகளாக இருக்கிறது. அந்த நற்கிரியைகளை வாங்கி யாரெல்லாம் அதை செய்து சேமித்து வைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நற்கிரியையை வாங்காமல், போதனையை கேட்காமல், போதனையின்படி செய்யாமல் வெறும் ரட்சிப்பை மட்டும் பெற்று சபையில் இருக்கிறவர்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு அணைந்து போகாதபடி சபையில கொடுக்கிற இறைச்செய்தியை நாம் கேட்டு அதை வாங்கி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் வாங்கி ஆயத்தமாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் வருகிற பொழுது நம்மை எடுத்துக்கொள்ளுகிறார். இங்கே நாம் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவுகள் அடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வசனத்தோடு முடிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து ஒரு 3 வசனங்களை சொல்லுகிறார். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமார் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற இந்த புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவர் வந்துவிட்ட பிறகு இவர்கள் போய் நற்கிரியைகளை செய்து பின்பு வருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், இப்பொழுது இவர்களுக்கிட்ட எண்ணெய் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானால் நாம் எப்பொழுது எண்ணெய் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாகவே நாம் எண்ணெயோடும் தீவட்டியோடும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் வந்த பிறகு நாம் ஆயத்தமாவதிலே ஒரு பயனும் இல்லை. ஆகினால் பிரியமானவர்களே, இந்த பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் மீண்டுமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை வாசிக்கிற பொழுது நீங்கள் வேதத்தை வைத்து கொண்டு நான் சொல்லுகிற இடங்களை நீங்கள் சற்று கவனித்தால் நலமாக இருக்கும். 25ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் இரட்சிப்பை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 விசுவாசிகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ள விசுவாசிகளாய் இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாத விசுவாசிகளாய் இருந்தார்கள். புத்தி இல்லாத விசுவாசிகள் தங்கள் இரட்சிப்பை எடுத்துக்கொண்டு போனார்கள், நற்கிரியைகளோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ள விசுவாசிகள் தங்கள் இரட்சிப்போடு கூட தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே நற்கிரியைகளையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த விசுவாசிகள் எல்லாரும் எழுந்து தங்கள் இரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாத விசுவாசிகள் புத்தியுள்ள விசுவாசிகளை நோக்கி, உங்கள் நற்கிரியைகளை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் இரட்சிப்பு அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ள விசுவாசிகள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் நற்கிரியைகளை விற்கிறவர்களிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற விசுவாசிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கே இந்த வாசித்த பகுதியை நாம் நம்மோடு கூட ஒப்பிட்டு வாசித்திருக்கிறேன். நாம் புத்தியுள்ள விசுவாசிகளாய் இருக்கிறோமா அல்லது புத்தியற்ற விசுவாசிகளாய் இருக்கிறோமா? நம்முடைய தீவட்டி அணையாதபடி நாம்
எண்ணெய் என்கின்ற நற்கிரியையை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நாம் செய்கின்ற வேலை ஸ்தலங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கேற்ற நற்கிரியைகளை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி நாம் நற்கிரியோடு கூட இருப்போம் என்று சொன்னால், நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட இரட்சிப்பு அணையாததாக காணப்படுகிறது. அப்படி நாம் நற்கிரியைகள் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு அணைந்து போகிறதாக காணப்படுகிறது. யாரெல்லாம் நாம் பெற்ற இரட்சிப்பை தொடர்ந்து எரியும்படியாக நற்கிரியைகளை செய்கிறோமோ அவர்களே ஆண்டவருடைய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவார்கள். பின்பு நாம் இரட்சிப்பை பாதுகாக்கும்படியாக நாம் நற்கிரியைகளை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவார் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசித்து இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நற்கிரியைகளை செய்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமீன்.